இன்று நான் இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய தங்க ஆபரணங்களை இன்று நான் எனது கனவின் மூலம் தெரிவிப்பதை நான் அடையாளப்படுத்தி தெரிவித்து வருகின்றேன். மன்னருடைய அரச மாளிகையும் அவ்விடத்திலே தான் உள்ளது. நிலத்திலிருந்து 40 அடிக்கு கீழ் ஒரு பெரிய பாரிய கட்பாறை ஒன்றுள்ளது. அதுக்கு கீழ்தான் அரச மாளிகை உள்ளது. அரச மாளிகையின் நீளம் 4 கிலோமீட்டர் நீள தூர அளவுள்ளது. இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னரின் 6வது வாரிசான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய கௌர் அல்ஹாஜ் MM இர்ஷாத் அவர்கள் தற்பொழுது 6வது வம்சவழியாகவும் நான் தற்பொழுது 7வது தலைமுறையில் உள்ளேன். எனக்கு சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை மன்னருடைய பல விடயங்களை கனவின் மூலம் காட்டுவதுண்டு. மன்னருடைய மறைவான பொருட்கள் மாத்திரமல்ல, ஈரான் நாட்டு மன்னர் தனது அரச வாரிசான வைத்திய ரிஸ்வி அகமட் அவர்களுக்கு வழங்கிய பொருட்களும் உள்ளன. அதனுடன் சேர்த்து ஆங்கிலேயர் மன்னரை கைது செய்வதற்கு முன்பதாகவே மன்னர் தனது தங்க ஆபரணங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளார். மன்னருடைய மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரிடம் மன்னர் அப்பொருட்களையே அனுப்பும் பொழுது ஈரான் நாட்டு மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளுக்கு ஆரம்பத்தில் எமது இலங்கை நாட்டு தேசிய கொடி சிங்கம் பதிந்த தற்பொழுதுள்ள தேசிய கொடி அன்று ஈரான் நாட்டு மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு வழங்கிய அன்பளிப்பு கொடியாகும். அத்தோடு மன்னருடைய மகளுக்கு விலை உயர்ந்த இரத்தின கற்கள் பதிந்த தங்க வளையல் ஒன்றுடன் அந்நாட்டு மன்னர் எமது நாட்டு மன்னருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அச்சிங்கம் பதிந்த அந்நாட்டு ஈரான் நாட்டு மன்னர் அனுப்பி வைத்த கொடியை அடையாளமாக வைத்துத்தான் மன்னருடைய தங்க ஆபரணங்களின் மேல் மூடி பாதுகாப்பாக மன்னரை ஆங்கிலேயர் கைது செய்வதற்கு முன்பதாகவே அனுப்பி வைத்துள்ளார். மன்னருக்கும் பட்டத்தரசுக்கு பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர். அவர் ஈரான் நாட்டு அரச வாரிசாகும். ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். அவரிடம் மன்னர் பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் பட்டத்து அரசி கடுமையாக சுகையீனமுற்றிருந்தார். இலங்கையின் 4 பக்கங்களிலும் இருந்து மன்னரின் ஆணைப்படி வரவழைக்கப்பட்ட பல திறமையான வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத நோயை மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட வைத்தியர் ரிஸ்வி அகமட் அவர்கள். இவ்வைத்தியர் ஈரான் நாட்டு வைத்தியராகும். மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்த மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட வைத்தியர். இவருடைய மாத்திரைகளை உட்கொண்ட பட்டத்து அரசி மிகவும் விரைவில் குணமடைந்தார். இவ்வைத்தியர் நாடு திரும்பும் பொழுது மன்னர் இவ்வைத்தியருக்கு நிறைய பொற்காசிகளும் அன்பளிப்பு பொருட்களும் கொடுத்து கௌரவித்த பிறகு தனது ராஜதானிலே கண்டி நகரில் தனது ராஜதானிலே வசிக்குமாறு மன்னர் ஆணையிட்டார். அப்பொழுது வைத்தியர் தனக்கு இங்கு வசிக்க முடியாது, தனது தாய் நாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கு தனக்கு திருமணம் பேசியிருப்பதாக தெரிவிக்கும் பொழுது மன்னர் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்க அரச சபையில் சம்மதம் தெரிவிக்கும் பொழுது அப்போது அரேபிய வைத்தியர் இங்கு திருமணம் செய்து கொள்ள முடியாது, தான் ஈரான் நாட்டு அரச வாரிசு என்று தெரிவிக்கவே மன்னருக்கு அப்போது தான் தெரிய வந்தது, இவர் ஒரு அரேபிய வைத்தியர் மட்டுமல்லாது ஈரான் நாட்டு அரச வாரிசு என்று. அதை அறிந்த ஈரான் நாட்டு மன்னர் 6 பேர் கொண்ட குழுவுடன் சிங்கம் பதிந்த ஒரு கொடியுடன் தனது மகன் ஒரு சிங்கம் போன்று என்று அடையாளப்படுத்தியும் இலங்கையில் 4 பக்கங்களிலிருந்து மன்னரின் ஆணைப்படி வரவழைக்கப்பட்ட பட்டத்து அரசியின் நோயை குணப்படுத்த முடியாத நோயை தனது மகன் குணப்படுத்தியதை அடையாளப்படுத்தி சிங்கத்தின் கையிலுள்ள வாள் முஸ்லிம்களின் வாளாகும். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் மகளுக்கு விலை உயர்ந்த இரத்தின கற்கள் பதிந்த தங்க வளையலுடன் ஈரான் நாட்டில் இருந்து மன்னருடைய மகளுக்கு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளுக்கு
மன்னரிடம் தனது மகனுக்கு மன்னருடைய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளை திருமணம் செய்து தருமாறு 6 பேர் கொண்ட குழுவினருடன் அன்று ஈரான் நாட்டிலிருந்து மன்னர் அனுப்பி வைத்துள்ளார். அக்கொடித்தான் இன்று தற்பொழுது இலங்கை தாய் நாட்டின் தேசிய கொடியாக மாறியுள்ளது. அத்தங்க வளையலுடன் சேர்த்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரிடம் அக்குழுவினர் கண்டி நகரை 3 தடவை அக்கொடியை ஒரு கம்பத்தில் கட்டி 3 தடவை சுற்றிவிட்டு மன்னரிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள். நாட்டு மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு அனுப்பி வைத்த அக்கொடியின் அடையாளமாக ஒரு சிறிய கொடி உண்டு. மன்னருடைய அரசு சபையின் மேசையின் மேல் அன்றிருந்துள்ளது. ஆங்கிலேயர் மன்னரை கைது செய்த பிறகு பின் சுதந்திரம் கிடைத்த பிறகு அது இன்று தற்பொழுது ஒரு தேசிய கொடியாக இலங்கை தாய்நாட்டின் அடையாளமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் தனது மூத்த மகளான ராஜ நாச்சியாரை அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார். அத்தோடு அரேபிய வைத்திய துறையிலும் அவ்வம்சாவளியில் தற்பொழுது கூட தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை அதே அடையாளத்தோடு ஆளுமையோடு அரச அங்கீகாரத்தோடு வாழ்ந்து வரும் கௌரவ வைத்திய அல்ஹாஜ் MM இர்ஷாத் அவர்களாகவும், அது மட்டுமல்லாது இன்று வைத்திய கௌரவ அல்ஹாஜ் MM இர்ஷாத் அவர்கள் பல வைத்தியர்களை இவ்வம்சாவளியில் பல வைத்தியர்கள் உருவாக்கியுள்ளார். இவ்வைத்தியத்துறை அரேபிய வைத்தியத்துறை நவீன வைத்தியத்துறையிலும் இவர்கள் ஈடுபடுவதுண்டு. யூனானி வைத்தியத்துறையிலும் அரேபிய வைத்தியத்துவம் இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமே உரித்தானது. இவ்வைத்தியம் வேறு குடும்பங்களுக்கு வேறு யாருக்கும் இதனுள் சென்று வைத்தியம் செய்ய முடியாது. தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. வைத்திய கௌரவ அல்ஹாஜ் MM இர்ஷாத் அவர்களுக்கு தற்பொழுது இலங்கை தாய் நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது. அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான வைத்திய இத்திசாம் இர்ஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். மன்னர் ஆட்சி காலங்களில் இருந்து தற்பொழுது வரை இலங்கைக்கு அரேபிய வைத்தியத்துறையில் இலங்கை தாய் நாட்டுக்கு மன்னரின் ஆணைப்படி வரவழைக்கப்பட்ட வைத்தியர் ரிஸ்வி அகமட் மாத்திரம்தான். அவருடைய அடக்கஸ்தலம் கராகுடைய மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் உள்ளது. ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற அடையாளத்தோடு இன்றும் கூட வாழ்ந்து வரும் கௌரவ வைத்திய அல்ஹாஜ் MM இர்ஷாத் அவர்களாவார். வஸ்ஸலாம்.